ஹலோ மக்களே, 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கான 42வது பதிவு இது. கடந்த சில நாட்களாக அலுவலக பணிகள் மிகவும் கடினமாக இருந்ததால தினசரி பதிவுகளை போட முடியல. இனிமே தினமும் நேரம் ஒதுக்கி பதிவுகளை போடலான்ட்டு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கோடை விடுமுறையை முன்னிட்டு குடும்பத்தோட சுற்றுலாக்கு கிளம்பிட்டோம். இப்போ நீங்க பார்க்குற இந்த வேன்ல தான் நாங்கள் பயணப்பட போறோம். வேன் நல்லா தான் இருந்தது. இடையில வேனை நிப்பாட்டி தண்ணியை பிடிச்சிக்கிட்டோம். வேன்குள்ள சிறுவர்கள் எல்லாம் நடனம் ஆடிட்டு வர நாங்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். முதல்ல கும்பகோணத்தில் இருக்கிற சோமேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போனோம். அங்க சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு சிறிது நேரம் இருந்தோம். அப்புறம் மக்களே, கும்பகோணத்துல நிறைய கோயில்கள் இருக்கு. தனித்தனியா ஒரு கோயிலுக்கும் போய் பார்க்கணும். நாங்க இந்த சோமேஸ்வரர் கோயில்ல சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு அடுத்து சுவாமி மலை, அப்புறம் தஞ்சை பெரிய கோயில், அப்புறம் கடைசியா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போறதால அங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்து சுவாமி மலை. நான் முதல் முறையா இந்த கோயிலுக்கு போறேன். முருகரோட வைப் நல்லாவே இருந்தது. இதுதான் இந்த சுவாமி மலை கோயிலோட மினியேச்சர். கோயிலுக்குள்ள செல்போன்லாம் அலௌட் இல்ல. சுவாமி மலையில முருகரை கும்பிட்டு வெளியே வந்தோம். அப்போ மணி 12:45. சுவாமி மலையில இருந்து பிரசாதமா சக்கரை பொங்கலை வாங்கணும். அப்பனே முருகா. அடுத்து லஞ்சுக்கு தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு வெளியே நம்ம டிரைவர் கொண்டு வந்து விட்டாரு. அங்க ஃபேமிலியா லஞ்சை சாப்பிட்டோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி வெளியே சாப்பிடுறோம். அழகான நினைவுகள் இது. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஐராவதீஸ்வரர் கோயிலுக்குள்ள போனேன். இது நம்ம பிளான்லயே இல்ல. அப்புறம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த கோயில்ல சிற்ப வேலைப்பாடுகள் தூண்ல மிகவும் பிரம்மாண்டமாகவும் அருமையாகவும் இருந்துச்சு. அப்புறம் சித்தப்பா கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பாருங்க இந்த நந்தியை எவ்வளவு சிறப்பா அழகா இதோட நாக்கு முதற்கொண்டு தத்ரூபமா வடிவமைச்சிருக்காங்கன்ட்டு. அப்புறம் இந்த கோவிலும் அந்நிய படையெடுப்புகள் காரணமா சிதைஞ்சு போயிருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டா இங்க இருந்த சிலையை சொல்லலாம். இங்க விநாயகர் சிலை தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை காணோம். அப்புறம் இந்த கோயிலோட நுழைவு வாயில் 2 அடுக்குகளோட பிரம்மாண்டமா இருந்திருக்கு. ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. அதுவும் சிதில மறைஞ்சு போயிருக்கு. அந்த நுழைவாயிலோட சிதைவுகளை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் எப்படி கட்டினாங்கன்ட்டு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. இதுதான் அந்த நுழைவாயிலோட 2வது அடுக்கு. பாருங்க எப்படி டேமேஜ் ஆகி இருக்குன்ட்டு. அப்புறம் இங்க இருந்து கோயிலை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அப்புறம் 2 மணிக்கிட்ட தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில இருந்து கிளம்பணும். அப்புறம் கும்பகோணத்துல இருக்கிற மகாமகம் குளத்தை போய் பார்த்தோம். 2:30 மணிக்கு அங்க இருந்து கிளம்பி தஞ்சாவூர் பெரிய கோயிலை நோக்கி போனோம். தஞ்சை பெரிய கோயில் கிட்ட வந்ததுமே ஈவினிங் எல்லாருமே காஃபி பிரேக் எடுத்தோம். நான் ஒரு மைலோ குடிச்சேன். பாருங்க தஞ்சை பெரிய கோயில் கிட்ட வந்தாச்சு. இங்க பெரிய கோயிலோட அகழிய சுத்தம் பண்ற வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க மக்களே, தஞ்சை பெரிய கோயில வெளியே இருந்து கல்ல கொண்டு வந்து கட்டினதா சொல்றாங்க. இப்ப நீங்க கீழே இந்த தூர்வாரும் பணியை பாத்தீங்கன்னா சுவத்தை ஒட்டின மாதிரி இருக்கிற இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாறங்கள்லாம் தெரியும். இது ஒரு மலையோ இல்ல குண்டோட அமைப்பா தெரியுது. இத்தனைக்கும் இந்த பாறைகள் தெரியுற இடம் கோயிலை விட்டு தள்ளி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில ஒரு குன்றை குடைஞ்சி செஞ்சு இருக்கிறதா தோணுது. உண்மை என்னன்னு தெரியல. அடுத்து கோயிலுக்குள்ள வந்தேன். பிரம்மாண்டன்ற வார்த்தைக்கான எடுத்துக்காட்டு இதை தான் சொல்லலாம். இது பிரம்மாண்டத்தோட உச்சம். அந்த அளவுக்கு பெரிய கோயில் இது. நான் இப்படிப்பட்ட பிரம்மாண்ட கோயிலை என் வாழ்க்கையில இதுவரை பார்த்ததே இல்ல. கோவில் உள்ளேயும் நல்லா பிரம்மாண்டமா விசாலமா இடம்லாம் இருந்தது. அங்க சிறிது நேரம் இருந்துட்டு போட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் அங்க இருந்து சாமியை கும்பிட்டோம். இந்த கோயில் கோபுரம் அப்புறம் விமானத்துல இருக்கிற சிற்பங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இப்ப நீங்க பாக்குறது துவார பாலகர்களோட சிலை. இந்த கோயிலோட சிறப்பை சொல்லிட்டே போகலாம் போல இருக்கு. அடுத்து நந்தியை பார்க்க போயிட்டோம். நந்தியும் ரொம்ப பெருசா இருக்கு. இவ்வளவு பெரிய நந்தியை நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் கோயிலுக்குள்ளே இருந்த மீனாட்சி அம்மனை போய் பார்த்தோம். அப்புறம் இதுதான் கோயில் கட்டின போது இருந்த ஒரிஜினல் நந்தி சிலை மக்களே. அப்புறம் சில ஆப்பிரிக்க கலைஞர்களை இந்த கோயில்ல பார்க்க முடிஞ்சுது. அவங்க கூட சின்ன பசங்க எல்லாம் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. போக மனமே இல்லாம இந்த கோயிலை விட்டு கிளம்பணும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த முறை இந்த அகழியை சுத்தம் பண்ணிட்டு போட்டிங் விடுவாங்கன்ட்டு நினைக்கிறேன். அப்புறம் 5 மணிக்கிட்ட தஞ்சை பெரிய கோயில இருந்து கிளம்பணும். நேர கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி போனோம். இதுதான் மக்களே நாம போறவன். இப்போ கங்கை கொண்ட சோழபுரம் வந்துட்டோம் மக்களே. இப்ப மணி பாத்தீங்கன்னா சரி 6:40. ஒரு கோயிலுக்கு இன்னொரு கோயில் சலைச்சது இல்லைன்றத உணர்த்துற மாதிரி தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் பிரம்மாண்டமா இருந்தது. கோயிலோட நுழைவு கோபுரத்தை பிரிச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்நிய படையெடுப்புகள் தான். ஈவினிங் அந்த லைட்டோட பாக்குறதுக்கு நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் வேற மாதிரி இருந்தது. நான் ஒரு வாட்டி கொரோனா டைம்ல இங்க வந்திருக்கேன். அப்போ கோயிலை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழனால கட்டப்பட்டதுதான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். இரவு நேரத்துல இந்த கோயில் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் பிரம்மாண்டமாவும் இருந்தது. இப்ப நீங்க பாக்குற இந்த கோயில 50% வரைக்கும் அந்நிய படையெடுப்புகள் அழிச்சிருக்காங்க. மீதம் இருக்கிற 50% தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அப்புறம் இந்த சிங்க கிணறு பார்க்கவே அருமையா இருந்தது. சிங்கத்துக்கும் கிணத்துக்கும் இடையில இருக்கிற இடத்துல சில்லறை சதுர விட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கிருந்து கிளம்பி கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்திலே இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போனோம். எல்லாரும் டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட, நான் மட்டும் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பாடு நல்லாவே இருந்தது. ஃபேமிலியா ஹோட்டல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிடுறோம். ஃபைனலா ஒரு காஃபியை குடிச்சு முடிச்சிட்டு வேன்ல கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். அவ்வளவுதான் நண்பர்களே. அடுத்த பதிவுல திரும்பவும் சந்திக்கிறேன். அதுவரை சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க.